வெல்கம் பேக் டு கில்லி சோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எம்ஐக்கும் சிஎஸ்சிக்கும் நடந்த மேட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் மாதிரி தான் இருக்கும் எப்பொழுதுமே. ஆக்சுவலாக எம்ஐயும் சிஎஸ்சியும் மோதிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எம்ஐ பேட் பண்ணியிருந்தாங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்சில் இல்லை, ஒரு முக்கியமான பிளேயர். ரீசெண்ட் டைமில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து இந்த மேட்ச்சில் இல்லை. அதே மாதிரி சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ணியிருந்தார். ரச்சின் ரவீந்திரா பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அந்த சீரியஸில் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருந்தார். நல்ல சீரியஸ் ஆஃப் த அவார்டு கூட அவர் வாங்கியிருந்தார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு காரியம் தான். ஃபஸ்ட்டு எம்ஐ பேட் பண்ணியிருந்தாங்க. எம்ஐ பேட்டிங்கில் இந்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக யாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவோட பேட்டிங் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் ஒரு பெருசாக ஃபார்மில் இல்லை. ரிங்கில்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக ப்ளே பண்ணார். 13 ரன்கள் அடிச்சிருந்தார். பட் அவர் ஷார்ட்ஸ் மேக்கிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி பெருசாக வேறு எந்த பிளேயர்ஸும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. திலக் வர்மா மட்டும் டீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தார். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய முக்கியமான பிளேயராக இருந்தக்கூடிய தீபக் சகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எம்ஐ ப்ளே பண்ணியிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு நாக் ப்ளே பண்ணி 22 ரன்ஸில் அடிச்சிருந்தார். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ்னால ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஒரு 154 ரன்ஸில் அடித்து இந்த மேட்ச்சை 9 விக்கெட்ஸ் இழந்திருந்தாங்க. ஸோ 155 ரன்கள் அடித்தா வெற்றிங்கிற இலக்கோட சிஎஸ்கே டீம் களத்தில் இறங்கினாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக இருக்கக்கூடிய திருப்பாதி அவர் களத்தில் இறங்கியிருந்தார். பட் அவர் தொடக்கத்தே தன்னுடைய விக்கெட்டை அவர் இழந்துட்டார். பட் அதுக்கப்புறம் கேப்டன் ருத்ராஜ் களத்தில் வந்தார். ஸோ வழக்கம் போல் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக பவர் பிளே ப்ளே பண்ணி நல்லா ப்ளே பண்ணாங்க. ரெண்டு பேரும் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுறதுக்கு உண்மையிலே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவங்க லூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பவுலராக சொல்லி ஒரு இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பவுலர் வந்து அவங்க களத்தில் இறக்கியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக பவுலிங் போட்டிருந்தார். 3 விக்கெட் எடுத்திருந்தார். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக சூப்பராக ப்ளே பண்ணக்கூடிய சிவம் துவே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விக்கெட் எடுத்திருந்தார். நல்ல டாப் ஆர்டர்ஸ் விக்கெட்லாம் அவர் எடுத்திருந்தார். உண்மையிலே ஒரு பவுலிங் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது ஒன்று தான் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி இந்த மேட்ச் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே வழக்கம் போல் இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நடந்த ரெக்கார்ட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ எப்போதுமே ஃபஸ்ட் மேட்ச் வந்து தோற்றுருவாங்க. அதுதான் ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை. பிளேயர்ஸ் நிறைய பேர் மாறினாலும் அந்த ரெக்கார்ட் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் இந்த மேட்ச்சை கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிப்பாங்க சொல்லி. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் அவர் 50 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா அவரும் ஒரு 60 ரன்ஸ் வந்து அடித்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்த எம்எஸ் தோனி களத்தில் இறங்கி ஒரு 3 சிக்ஸர் அடிப்பார் எதிர்பார்த்தோம் தான். பட் களத்தில் இறங்கினார். கடைசியாக 2 பால் தான் ஃபேஸ் பண்ணார். பெருசாக ரன் அடிக்கலை. மேபி அடுத்த மேட்சஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டம்பிங்கில் வந்து டோனி சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். எஸ்பெஷலாக சூரியகுமார் யாதவ் பேட் பண்ணும்போது அந்த ஸ்டம்பிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு அவங்களுடைய பந்து வீச்சு நல்லா இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ் சைன் சிஎஸ்கேவுக்கு நிறையா இருக்குது. ஸோ இனி ஒரு மேட்சஸில் சிஎஸ்கே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ்பெஷலாக நூர் அகமதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.